ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, 2026ஆம் ஆண்டில் முக்கிய கிரக பயிற்சியாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மார்ச் 6ஆம் தேதி அன்னைக்கு நடைபெற்றது. இந்த சனி பயிற்சியில் கன்னிராசிக்காரர்கள் பலருக்கும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் மாறுபட போகுது அப்படின்னே சொல்லணும். ஏன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டக சனியானது நடக்க போகுது. இந்த கண்டக சனி உங்களுக்கு அதிர்ஷ்டமா இல்லது துரதிர்ஷ்டமா அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் தெளிவாக பார்க்க போகிறீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும், வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றத குறித்தும் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நவ கிரகங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பயிற்சி ஆவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் மட்டும்தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய கிரகம். ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு சுமார் 2.5 ஆண்டு காலம் எடுத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகங்களில் சனி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆபத்தானவர் அப்படின்னு எல்லாருக்கும் வந்து தெரியும். ஏன்னா சனி பகவான் பார்த்திங்கன்னா நீதிமான், ஆயுள் காரகன், கர்மக்காரகன், தொழில் காரகன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். அதாவது வேத ஜோதிடத்தில் சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் பயம் வந்துடும். ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா தீமைகளை மட்டும்தான் கொடுப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு சனி பகவான் தீமைகளை கொடுப்பாரோ அதே அளவுக்கு நன்மைகளையும் கொடுப்பார் அப்படின்றத மறந்துடாதீங்க. சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற ஜோதிட பழமொழியே வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இப்போது கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் கொடுக்க போகிறாரு, என்னென்ன கிரகங்கள் என்னென்ன இடத்துல வந்து மாற்றம் அடைகிறாங்க, இதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு சுப பலன்கள் இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த தகவல்களை எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்ச் 6ஆம் தேதி காலையில் 8:24 சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடுன்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் இருந்து குருவினுடைய வீடான மீனராசிக்கு பயிற்சி ஆகிட்டாருங்க. இந்த சனியினுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் பொதுவாக பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே போல் மருத்துவத்துறையில் நல்ல ஒரு புரட்சியானது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானுடைய தாக்கம் கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கன்னிராசிக்காரங்களுக்கு சனி பகவான் பார்த்திங்கன்னா கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா மீனம் அப்படிங்கிறது 7ஆம் பாவம், 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலஸ்திரஸ்தானம். அந்த இடத்துல போய் சனி பகவான் அமர்றாரு அப்படிங்கும் பொழுது அந்த சனியை நம்ம கண்டக சனி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டக சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் குறிப்பாக 3 விஷயத்தில் கன்னிராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் முதன்மையானது என்ன அப்படின்னா ஆரோக்கியம்தாங்க. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்பவே வந்து கவனமாக இருக்கணும். சர்க்கரை, ரத்த அழுத்தம் இதெல்லாம் இருக்கக்கூடியவங்களாம் சரியான உணவு முறைகளை வந்து எடுத்துக்கணும். சரியான மருந்து மாத்திரைகளை வந்து எடுத்துக்கணும். குறிப்பாக சொல்லப்போனால் மன அழுத்தம் இல்லவே இல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல தூக்கம் இருக்கணும். இதெல்லாம் வந்து கடைப்பிடிக்கணும். அப்போ தான் உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனைகளானது வந்துகிட்டே இருக்கும். சின்ன சின்ன உபாதைகள் தானே அப்படின்னு நினச்சி நீங்கள் சாதாரணமாக விட்டுறாதீங்க. சின்ன சின்ன உபாதைகளாக இருந்தாலுமே கூட அதற்குரிய உரிய மருந்துகளை எடுத்துக்கணும். சரியான மருத்துவ சிகிச்சைகளையும் எடுத்துக்கணும். இல்லைன்னா அதுவுமே ஆபத்தானது தான். ஸோ அதனால் எதுவுமே சின்னது அப்படின்னு நினச்சி நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அடுத்ததாக 2வதாக எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா பயணம். இந்த காலகட்டங்களில் நீங்கள் பயணங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இது வரைக்கும் ஆரோக்கிய ரீதியாக எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கூட இப்போ ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். இந்த 2.5 வருஷத்துக்குள்ளே உங்களுடைய ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், ஜீரண பிரச்சனைகள், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் 90% இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உணவு விஷயத்தில் மாற்றங்களை கொண்டு வாங்க. சரியான மருத்துவம் எடுத்துக்கோங்க. பயணம் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கவனமாக இருக்கணும். நைட்டில் 2 வீலரில் போகிறது, இல்லை ஹெல்மெட் போடாமல் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் தவிர்த்துக்கோங்க. பொதுவாக ஒவ்வொரு விஷயங்களையுமே நீங்கள் சரியாக கடைப்பிடிக்கணும். இல்லைனா உங்களுக்கு ஆபத்தானதாக தான் இருக்கும். கண்டக சனி தானே என்ன பண்ண போகுது அப்படின்னு சாதாரணமாக இருக்காதீங்க. கண்டக சனியும் ஆபத்தானது தான். அடுத்ததாக நம்ம எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, எப்போதுமே எந்த ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னாலுமே அதை நம்ம திறமையாக வந்து செய்யக்கூடியவர்கள் தான். அதுலேயும் கன்னிராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா செய்வாங்க. நீங்கள் என்ன தான் வந்து நல்லா செய்தாலுமே கூட அதில் குறை கண்டுபிடிக்கிறதுக்குனே ஒரு சிலர் இருப்பாங்க. அதாவது நீங்கள் நல்ல வண்டி ஓட்டக்கூடியவங்க தான், நல்லாவே நீங்கள் போனாலுமே கூட உங்களுக்கு எதிரில் வரக்கூடியவங்க சரியாக வரல அப்படின்னா கண்டிப்பாக அப்பையும் விபத்து ஏற்பட தானே செய்யும். ஸோ அந்த மாதிரி தான் நாம்பளாக போய் விபத்தில் அடிபடுறதுக்கும் அவங்களா வந்து நம்மளை விபத்துக்குள்ளாக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ எது நடந்தாலும் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. 7ஆம் பாவம் அப்படிங்கிறது கலஸ்திரஸ்தானம். நிச்சயமாக கணவன் மனைவி 2 பேரும் கலந்து பேசி ஒரு சில முடிவுகளை எடுக்கணும், விட்டு கொடுத்து போகணும், எல்லா விஷயங்களையும் பகிர்ந்துக்கோங்க. ஏட்டிக்கு போட்டியாலாம் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கும். சின்ன சின்ன விரிசல்கள் தான் பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமாயிடும். அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, வெளிப்படையாக இருங்க. யாருக்கிட்ட, அதாவது உங்களுடைய வீட்டில் உங்களுடைய உறவுகள்கிட்ட தான் நீங்கள் வெளிப்படையாக இருக்க போகிறீங்க. அதனால் கண்டிப்பாக எந்த விஷயத்தையும் நீங்கள் சீக்கிரட்டாக வைக்காதீங்க, எதையும் மறைக்காதீங்க, எல்லாத்தையும் தெரியப்படுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு அவங்களால வந்து ஏதாவது உதவிகள் வந்து செய்ய முடியும். கன்னிராசிக்காரங்க ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பார்ட்னரோட நீங்கள் நல்ல விஷயங்களை, எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கணும். அதுதான் ஒரு ஆபத்தான நேரத்தில் கூட அவங்களுக்கு உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த விஷயத்தில் வந்து கவனமாக இருங்க. இந்த 3 விஷயங்களுமே கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். சரிங்களா? அதனால் கன்னிராசிக்காரங்க இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதிலெல்லாம் பார்த்து பார்த்து கவனமாக இருக்கணும். அதே போல் சனியினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 1, 4, 9ஆம் பாவத்தை வந்து பார்க்கறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, டென்ஷன் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும், ப்ரெஷர் அதிகமாகும், எரிச்சல் வரும், நிறைய சங்கடங்கள் வரும். இதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சூழ்நிலைகள் எல்லாமே இதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். எப்போ தான் வந்து அலைச்சல் ஓயும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. எப்போ தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரும், நல்ல நிலை என்னது எப்போ உருவாகும், சூழ்நிலைகள் எப்போ மாறும் அப்படின்னே தான் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்தால் தான் நமக்கு நிம்மதி அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் இதனாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் பாதிப்படைய ஆரம்பிச்சிடும். அதுலேயும் குறிப்பாக கன்னிராசி நேயர்களுக்கு அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் முழுமையான கவனம் எடுக்கணும். அவங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது. ஸோ அப்பாவுக்கும் சரி, அம்மாவுக்கும் சரி, நிறைய விஷயங்களில் வந்து பார்த்து பார்த்து செய்யுங்க. அதே மாதிரி அடிக்கடி உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் தவறான புரிதல்கள் ஏற்படும். தவறான புரிதல்கள் எல்லாமே வந்து மாறணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ நம்ம மேலே தப்பான ஒரு விஷயத்தை வந்து நினச்சிட்ருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தை நீங்கள் மாற்றணும்னு நினைப்பீங்க. ஸோ உங்களை நல்லபடியாக அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான சூழ்நிலைகளை வந்து உருவாக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து செய்யலாங்க. ஆனால் அதை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை வந்து நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கணும். அதே மாதிரி நீங்கள் எதையுமே செய்யணும்னு நினச்ச உடனே செஞ்சு முடிச்சிட முடியாது. நீங்கள் ஒரு விஷயத்தில் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஒரே டைமில் வெற்றி பெற மாட்டீங்க. அதுக்காக நீங்கள் பல முறை முயற்சிக்கணும். முயற்சி செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். சனி பார்த்தீங்கன்னா 5 மற்றும் 6க்குரிய அதிபர். அதனால் இந்த காலகட்டங்களில் கன்னிராசிக்காரங்க பெரிய அளவுக்கு யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அதே மாதிரி தான் நீங்களும் பெரிய அளவுக்கு கடன் வாங்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் இருக்கிறத வச்சு சமாளிக்க பாருங்கள். அதாவது ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை திருப்பி கொடுக்க முடியாது. அதே நீங்கள் கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா கூட அந்த பணம் கூட உங்களுக்கு திரும்ப வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அதே மாதிரி பிள்ளைங்கள்ட்டெல்லாம் நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா எப்போதுமே வந்து நல்ல நட்போடு வந்து பழகணும். அப்போ தான் எல்லாருமே வந்து உங்கள் கூட வந்து பழகுவாங்க. ஸோ சொல்லப்போனால் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு 60% இந்த சனிப்பெயர்ச்சி நன்மைகளை கொடுக்கும். மீதம் இருக்கக்கூடிய 40% பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும். அந்த பிரச்சனைகள் பெருசாகாமல் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் பெருசாக விட்டுட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து பாதிப்புகளாக மாறி போயிடும். அப்போது இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்குதா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பாதி சதவீதம் அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும். மீதி இருக்கக்கூடிய சதவீதங்கள் எல்லாமே உங்களுக்கு கஷ்டங்கள் தாங்க, துன்பங்கள் தான். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. இது வரைக்கும் ரணருணு ரோகஸ்தானத்தில் சனி பகவான் இருந்துட்டு இருந்தார். இப்போ அவர் வந்து விலகிறாரு. அதனால் கடன் வழக்குகள் எல்லாமே கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். வேலைப்புழு அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நீண்ட கால முயற்சிகள் தான் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் கண்டிப்பாக இருக்கும். வருமானம் சீராக இருக்குது அப்படின்றதுக்காக தேவையில்லாத செலவு பண்ணக்கூடாது. இந்த தேவையில்லாத செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்திக்கோங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் தேவையில்லாத செலவுகள்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதனாலேயே நீங்கள் கடன் வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உருவாயிடும். குடும்பத்தில் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகணும். ஆரோக்கியம் பாதிப்படைகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் சனி பகவானால் பிரச்சனைகளில் எதுவும் மாட்டக்கூடாது, உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா என்ன எளிமையான பரிகாரம் செய்யலாம்? சனிக்கிழமை தான் உங்களுக்கு சரியான ஒரு நாள். சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபாடு செய்யுங்க. ஏழை எளியவர்களாக பார்த்து அன்னதானம் செய்யுங்க. இல்லைனா முதியோர் இல்லத்துக்கு போய் உங்களுடைய கைகளால் நீங்கள் அவங்களுக்கு உணவு கொடுங்க. இதெல்லாம் வந்து சிறந்த பரிகாரம்.
சொல்லப்போனால் எளிமையான ஒரு பரிகாரமும் கூட. அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த சனி பகவான் கண்டக சனியாக செயல்படுறாரு அப்படின்றதுனால பயந்துக்காதீங்க. கவனமாக இந்த காலகட்டங்களில் செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டக சனி காலமாக இருந்தாலுமே உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் இருக்கும். நல்ல ஒரு வெற்றிகளை பார்க்க முடியும். சனி பெயர்ச்சி காலத்தில் ஏழரை சனி அல்லது கண்ட சனியினுடைய தாக்கங்கள் குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சனீஸ்வர பகவானை வழிபாடுகள் செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கும். இந்த பதிவில் சனீஸ்வர பகவான் பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது, இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை சனி பகவான் கொடுக்க இருக்கார் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் கன்னிராசி நேராக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.